வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரம்ஜான் மற்றும் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி மார்ச் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் மாநிலங்களவை அமர்வுகள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் எஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை வேறு நீதிபதிக்கு மாற்றக்கோரி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 19வது IPL சீசன் வருகின்ற மார்ச் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க பிரத்யோக இணையதளத்தை தமிழக அரசு தொடங்கியது. சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சிபிஐக்கு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு வங்கத்திற்கு புதிய தலைமை செயலாளரை நியமித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் 50,000க்கும் மேல் ரொக்கமாக கொண்டு செல்பவர்கள் உரிய ஆவணங்களை வைத்திருத்தல் அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதி அமலான 12 மணி நேரத்தில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2106 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,680 ரூபாயாகவும் 1 கிராம் 14,710 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 276 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தனியார் வாகனங்களுக்கான வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸின் விலையை 3,000 ரூபாயிலிருந்து 3,075 ரூபாயாக ஒன்றிய அரசு உயர்த்தியது. மேலும் இந்த விலை மாற்றம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அதன்படி வருகின்ற 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது என்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி என்றும் வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு ஏப்ரல் 9ஆம் தேதி என்றும் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் படம் அகற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று மாலை முதல் திமுக அரசு அதன் அதிகாரத்தை இழந்து தேர்தல் முடிவும் வரை காபந்து அரசு செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வயது வாரியான வாக்காளர்களின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் விசாரணைக்காக நேற்று ஆஜரானார். சசிகலா அவர்கள் சென்னையில் புதிய கட்சியை அறிவித்தார். நாடு முழுவதும் 37 MP பதவிக்கு போட்டியிட்ட 26 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இன்று 11 ராஜ்யசபா இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு JEE அட்வான்ஸ் தேர்வு மே 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். மேற்கு ஆசிய போர் காரணமாக இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் உலர் பழங்களின் விலை 30% முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கான 2 LPG சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து பயணம் மேற்கொண்டது. செய்யாற்றில் வளர்ச்சிப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஈரான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த உக்ரைனின் உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்.
திரையரங்குகளில் வெளியாகும் அனைத்து மொழி இந்திய திரைப்படங்களுக்கும் இன்று முதல் சப்டைட்டிலும் மேலும் காது கேளாதோருக்கான விளக்க குறிப்புகளும் கட்டாயம் என்று மத்திய தணிக்கை வாரியம் அறிவித்துள்ளது. கேஸ் தட்டுப்பாட்டிற்கு இடையே தமிழகத்தில் உள்ள உணவகங்கள், டீ கடைகளுக்கு யூனிட்டுக்கு ₹2 மின்சார மானியம் வழங்கப்படும் என்று மின்வாரிய தலைவர் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போரிற்கு மத்தியில் கச்சா எண்ணெயின் விலை 15 நாட்களில் 40% அதிகமாக உயர்வு. 2025-26 கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தேர்வு செய்யப்பட்ட 5 உதவி பேராசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சவுதி அரேபியா ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் உற்பத்தியை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 3 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை வேளச்சேரி மற்றும் பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை தொடங்கியது. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட 5 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு யூனியன் பிரதேசத்திற்கு ₹1912 கோடி கூடுதல் நிதியுதவியை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பராமரிப்பு பணிக்காக வண்டலூர் உயிரியல் பூங்கா மார்ச் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 11 நாட்கள் மூடப்படும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. LPG பற்றாக்குறை அம்சங்களுக்கு மத்தியில் 30% உற்பத்தியை அதிகரித்துள்ளது மத்திய அரசு. நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அவர்கள் அக்கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு விலகிய நிலையில் தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார். திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிற்கு 16 மற்றும் பாஜவிற்கு 14 இடங்கள் என்று தொகுதி பங்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாட்டில்களில் பெட்ரோல் விநியோகிக்கக்கூடாது என்று பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு இந்திய ஆயில் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. தொழிலதிபர் அனில் அம்பானி அவர்களின் ₹581 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. நியோ மேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 7000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் விற்பனைக்கு தயாராக இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ₹28 கோடி மதிப்பில் இணைப்பு சாலை அமைக்கும் பணியை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.